அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். புதுக்கோட்டையைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் ஜகபர் அலி கொலை வழக்கில் கைதான 3 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் ஏற்கனவே இவர்கள் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது இவர்கள் 3 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் நடைபெற்ற கனிம வள கொள்ளை தொடர்பாக தொடர்ந்து புகார் அளித்தவர், அதற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வந்தவர் ஜகபர் அலி. அவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் 3 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் புதுக்கோட்டை மாவட்ட சிறையிலிருந்து திருச்சி மத்திய சிறைக்கு 3 பேரும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குவாரி உரிமையாளர் ராமையா, ராசு மற்றும் முருகானந்தம் ஆகியோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, தற்போது 3 பேரும் திருச்சி மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டு விட்டனரா? யாருடைய உத்தரவின் பேரில் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? பாலா, இந்த வழக்கில் மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதாவது குவாரி உரிமையாளர்கள் ராசு, ராமையா, லாரி ஓட்டுநர் முருகானந்தம், ராசுவின் மகன் தினேஷ்குமார், அதே போல லாரி ஓட்டுநர் காசிநாதன் உள்ளிட்ட 5 பேர் கைது செஞ்சிருந்தாங்க. இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் நிலவும் கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடியவர் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி. இவர் கடந்த மாதம் 17ஆம் தேதி லாரி ஏற்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தான் அந்த 5 பேரையும் போலீசார் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்தாங்க. இந்த வழக்கில் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என கூறி இந்த வழக்கை தமிழக அரசு சிபிசிஐடி போலீசாருக்கு ஒப்படைத்தது. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்த ஒரு நிலையில தொடர்ந்து இதுவரை 2 முறை நீதிமன்றத்திலே அவங்க ஜாமீன் கேட்டு மனு தாக்கலாம் செஞ்சிருந்தாங்க. அப்போ ஜாமீன் கொடுக்க முடியாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை முன் வச்சாரு. இந்நிலையில இந்த குவாரியின் உரிமையாளர்கள் ராசு, ராமையா மற்றும் அந்த லாரியோட உரிமையாளர் முருகானந்தம் ஆகிய 3 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அருணாவின் உத்தரவின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஏற்கனவே 5 பேரும் புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் இருந்த நிலையில இந்த குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 3 பேரையும் திருச்சி மத்திய சிறையில சிபிசிஐடி போலீசார் கொண்டு போய் அடைச்சிருக்காங்க. தொடர்ந்து இது குறித்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரையில ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்தது. ஏன்னா சமூக ஆர்வலருக்கு பாதுகாப்பு இல்ல, ஒரு கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகபர் அலி கொல்லப்பட்டிருக்காரு. இதே போலதான் ஒட்டுமொத்தமா மாவட்டத்தின் நிலைமை இருக்கு என குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தான் ஒரு அழுத்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில இப்ப இவங்க 3 பேரும் மீது குண்டர் சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. பாலா, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.